ஸோ கைஸ் இன்றைக்கி கோட் படத்தை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே நம்மளுக்கு கிடைக்கல. என்னடா ஒரு அப்டேட்டுமே வரல அப்படின்னு பார்த்தோம்னா வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி என்ன போடலாம் இன்றைக்கி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தானாகவே பார்த்தோம்னா ஒரு கண்டென்ட் ஒன்று வந்து சிக்கிச்சு. அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரோமசாமி அவர்கள் தான். ஸோ இந்த ஆள் பார்த்தோம்னா நம்ம தளபதி சீன்றதை எப்பவுமே வேலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ட்விட்டரில் தளபதி பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் வந்து போட வேண்டியது, அதுக்கு பார்த்தோம்னா லைக்ஸ் ரீட்வீட் அதிகமாக வருது இல்லையோ, நம்ம தளபதி ஃபேன்ஸோட செருப்படி பார்த்தோம்னா கமெண்ட் செக்ஷனில் ஃபுல்லாக போயிட்டுருக்கும். அந்தளவுக்கு பார்த்தோம்னா தரமாக வச்சு செய்வாங்க. பேர்ட்ஸில் இருந்து நல்ல வார்த்தையிலிருந்து எல்லாமே போயிட்டுருக்கும். அதெல்லாம் படிக்கவே முடியாது, அந்தளவுக்கு வச்சு செருப்படி கொடுப்பாங்க. ஆனாலும் பார்த்தோம்னா ஐ எம் பேக் அப்படின்ற மாதிரி மறுபடியும் வந்து திருந்தாமல் ஒரு ட்வீட் போஸ்ட் பண்ணுவார். அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போ ஒரு மொக்கத்தனமான ஒரு ட்வீட் போஸ்ட் பண்ணி அவரோட தலைவர் ரஜினி அவர்களையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி அந்த ட்வீட் போஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா இப்போ அவரே வந்து வாண்டடாக செருப்படி வாங்கியிருக்காரு. ஸோ அப்படி என்ன போஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆக்டர் மனோஜ் அவர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் ஷேப் பண்ணிட்டு இந்த ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்தோம்னா அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி இந்த ரோமசாமி என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, நோ மனோஜ்னா உங்களுக்கு க்ளீன் சேவ் செட் ஆன மாதிரி யாருக்குமே செட் ஆகலை அப்படின்னு போஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா கோட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி நம்ம தளபதியை இன்டெரக்டாக அடிக்கிறாராமா. ஆனால் அப்படி அடித்தது மூலமாக அவரோட தலைவர் ரஜினி அவர்களையும் சேர்ந்து தான் அடிச்சிருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு புரியல போல். அதாவது இப்போ நம்ம தளபதி க்ளீன் ஷேப் பண்ணிட்டு தானே கோட் ஷூட்டிங் பார்லலாம் போயிட்டுருக்காரு. அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி தளபதியை பார்த்தோம்னா அப்படியே வந்து இன்டெரக்டாக அடிக்கிறாராமா. ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ட்வீட் போஸ்ட் பண்ணி தளபதி ஃபேன்ஸ் கிட்ட செருப்படி வாங்கிட்டு இருக்காரு. நம்ம பசங்க அதுக்கு பதிலுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஆமாம்மா கரெக்டு, உங்கள் தலைவருக்கும் செட் ஆகலை அப்படிங்கிறது நீயே இன்டெரக்டாக ஒத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி கேட்டிருக்காங்க. ஏன்னா தில்லுமுள்ளு படத்தில் ரஜினி அவர்களும் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் ஷேப் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவர் சொன்னது பார்த்தோம்னா யாருக்குமே க்ளீன் சேவ் செட் ஆகலை அப்படின்னு மனோஜ் அவரோட ஃபோட்டோ போஸ்ட் பண்ணிக்கிறாரு. ரஜினி அவர்களும் இந்த மாதிரி படங்களெல்லாம் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு தெரியல போல. அதாவது இந்த அவசகனம் முடிச்ச கருநாய சினிமா விமர்சகர் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்குது. அது பார்த்தோம்னா வேற யாரும் நம்புறது கிடையாது. சினிமா விமர்சகர் அப்படின்னா எல்லா ஹீரோஸோட படங்கள் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அதில் வந்து என்ன மைனஸ் இருக்குது, என்ன ப்ளஸ் இருக்குது, இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பேசுகிறவர் தான் சினிமா விமர்சகர். இவர் பார்த்தோம்னா பியூர் அண்ட் பியூர் பார்த்தோம்னா ரஜினி அவர்களுக்கு சொம்படிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவர் வந்து தன்னைத்தானே சினிமா விமர்சகர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதுக்கெல்லாம் 1% கூட பார்த்தோம்னா தகுதி இவர் கிடையாது. இவருக்கு சினிமா நாலேஜும் கிடையாது, நாலேஜுங்கிறதே சுத்தமாக கிடையாது. இருந்திருந்தால் பார்த்தோம்னா திருப்பி இந்த மாதிரி அடி வாங்க மாட்டார். ஒரு ஹீரோவை பற்றி பார்த்தோம்னா இந்த மாதிரி தவறாக பேசுறதுக்கு முன்னாடி நமக்கு பிடிச்ச ரஜினி அவர்கள் இந்த மாதிரிலாம் நடிச்சிருக்காரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கணும். யோசிக்காமல் போட்டுறது, அதுக்கு பசங்க பார்த்தோம்னா மறுபடியும் எடுத்து ரிப்ளை கொடுக்குறது, இதே வேலை தான் இவருக்கு. இதை பார்த்தோம்னா வாங்கி அவருக்கு பழகிடுச்சு போல. ஒரு நாள் கூட விஜய் ஃபேன்ஸ் அவரை திட்டாமல் இருக்கலாம் அப்படின்னா அவருக்கு தூக்கம் வராதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்மளுக்கு இப்போ கண்டென்ட் கிடைக்காத டைமில் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ரோமசாமியோட கண்டென்ட் கிடைச்சது செம்ம ஹாப்பி தான். இனிமேல் டெய்லியுமே இதேவே ஃபாலோ பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தளபதி பற்றி தவறாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல நின்று பேசலை அப்படின்னா நம்ம என்ன தளபதி ஃபேனு டெஃபினட்டாக பேசுவோம். அதில் பார்த்தோம்னா இது வந்து ஃபஸ்ட்டு கண்டென்ட்டாக நம்ம வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் விட பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, இவரே பார்த்தோம்னா மொட்டை அடிச்சுட்டு க்ளீன்ஸ்லாம் பண்ணிட்டு பார்த்தோம்னா ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காரு போல். அந்த ஃபோட்டோ இப்போ எடுத்து பார்த்தோம்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் நம்ம தளபதி ஃபேன்ஸ் வச்சு செய்கிறாங்க. ஆமாம் உனக்கும் பார்த்தோம்னா இது செட் ஆகாது அப்படின்றத பார்த்தோம்னா ஒத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி வச்சு செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரோமசாமிக்கு என்ன மாதிரியான ரிப்ளை நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் திறந்து வரும்.